அறிவு பண்ண ஆர்ப்பாட்டத்தில் குணசேகரன் இது பண்ணுறத பார்த்துட்டு நம்மளோட ஜனனி வந்துட்டு ஆமாம் நாங்கள் வந்துட்டு இந்த கல்யாணத்தை நிறுத்தி ரஷனுக்கும் பார்க்கவிக்கும் கல்யாணம் நடத்த தான் பார்க்குறோம். நானும் உடச்சி பேசுகிறேன். இப்போ என்ன பண்ண முடியும் உங்களால்? நீங்கள் பாருங்கள், நீங்கள் பெரிய ஆளுன்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்கிறாங்க. காலத்தை கணிக்கக்கூடியவர் தானே நீங்கள். எல்லாத்தையும் வந்துட்டு நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறவர் தானே. நாங்கள் என்ன பண்ணணுன்னு சொன்ன மாதிரி அவங்க என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க, எதிர்காலத்தில் என்னெல்லாம் நடக்க போகுது, அவங்க வந்துட்டு இது பண்ண போகிறாங்களோ என்ன ஏதுன்றதையும் சொல்லுங்களேன் பார்க்கலாம், கொஞ்சம் நாங்களும் கேட்குறோன்னு சொல்லிட்டு சொல்ல அவர் மேலேருந்து சொல்கிறாரு. இப்போ நீங்கள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசுனீங்களே ஃபோன், கிழக்கு திசையில் காட்டில் ஓடிட்டுருக்காங்கல்ல, அந்த உயிர்களுக்கு வந்துட்டு ஆபத்து வரப்போகுது இன்னும் கொஞ்ச நேரத்தில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதை கேட்டோன்னா ஜனனி ரொம்பவே ஒரு மாதிரி ஆயிடுறாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நேராக குணசேகரன் முன்னாடி போயிட்டு சேர் மேலே உட்காந்துக்கிட்டு, பாருங்கள் பொய்க்கே வந்துட்டு நீங்கள் இவ்வளோ ஃப்ராடுத்தன்மை பண்ணுற நீங்களே இவ்வளோ யோசிச்சு இது பண்ணால் உண்மையாக நாங்கள் இருக்கிறோம். நாங்கள் எவ்வளோ யோசிச்சு என்னெல்லாம் பண்ணுவோம் பார்க்கலாம், நீங்கள் ஜெயிக்கிறீங்களா நான் ஜெயிக்கிறேனான்னு சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே ஜீவானந்தமும் பார்கவியும் உயிரை வந்து படிக்கிறதுக்காக வந்துட்டு அங்கே இங்கே ஓடிட்டுருக்காங்க. அந்த போலீஸ்காரங்களும் துரத்திக்கிட்டே வந்துட்டுருக்குறாங்க. ஒரு பக்கம் அறிவு வந்துட்டு அந்த போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி என்ன கண்டுபிடிச்சிட்டிங்களான்னு கேட்குறாங்க. இன்னும் இல்லை, அவங்கள காட்டுக்குள்ளேயே தேடிட்டு இருக்கேன்னு கேட்க ஆமான்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த நம்பூதிரி சொன்னது உண்மைதான்றதை புரிஞ்சுக்கிறாங்க. சரி அவங்கள கண்டுபிடிச்சிட்டு எனக்கு ஃபோன் பண்ணுன்ற மாதிரி அறிவு ஃபோனை வச்சிடுறாங்க. ஒரு பக்கம் இங்கே செம்மையாக பரபரப்பாக போயிட்டுருக்குது. தர்ஷன் ஓரளவுக்கு கான்ஷியஸ் வந்துடுறாரு. நான் எங்கேயும் நீங்கள் முதல்ல இந்த மண்டபத்தை விட்டு வெளியே போங்க, சக்தியும் ஜனனியுன்ற மாதிரி குணசேகரன் சொல்ல, நான்லாம் போக முடியாது, நான் எதுக்கு போகணும், நான் இங்கே தான் இருப்பேன்ற மாதிரி சக்தியும் ஜனனியும் வந்துட்டு சொல்கிறாங்க. தர்ஷா நீ பயப்படாதடா, உனக்கு துணையாக நாங்கள் இருக்கோண்டா, நீ நினச்சதை நடத்தி காமிக்கோண்டா, கூடவே இருக்கோண்டான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே அதை கேட்ட ஒன்றும் வந்துட்டு தர்ஷன் வந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நீங்கள் முதல்ல இங்கேருந்து வெளியே போங்கன்ற மாதிரி தர்ஷனே சொல்லிடுறாரு. இதை கேட்டோன்னே சக்தியும் ஜனனியும் ரொம்பவே ஷாக்காகி போயிடுறாங்க. அடுத்தது என்ன நடக்க போகுது, இவங்க வெளியேருந்து போய் பிளானை போட போகிறாங்க. தர்ஷனே இப்படி சொல்லிட்டானே என்ன நடக்குது, அவனை பிளாக்மெயில் பண்ணி இப்படியெல்லாம் குணசேகரன் சொல்ல வச்சிட்டாரான்னு ஒரு பக்கம் யோசிக்க போகிறாங்க. இதையெல்லாம் தாண்டி பார்கவி எப்படி வர போகிறாங்க, ஒரு வேலை வந்துட்டு அன்பரசி கூட தான் வந்துட்டு தர்ஷனுக்கு கல்யாணம் நடக்குமா, இல்லை ஃபைனல் ட்விஸ்ட்டாக வந்துட்டு பார்கவி கூட்டிகிட்டு வந்து கல்யாணத்தை நடத்துவாங்களா, இல்லை ஈஸ்வரி எழுந்து வந்து இன்னும் மொத்தத்தையும் வந்துட்டு எல்லாருக்கிட்டேயும் ஃபோட்டோவில் வச்சு குணசேகரன் அவங்க தம்பிங்களெல்லாம் ஜெயிலுக்கு அனுப்ப போகிறாங்களா, என்ன மாதிரி ட்விஸ்ட்டுன்றதை பார்க்கலாம். ரெண்டுமே நடந்தால் சூப்பராக இருக்கும். பார்கவியும் அட் டைமில் கூட்டிகிட்டு வந்து ஈஸ்வரியும் கண்ணு முழிச்சு வந்து குணசேகரன் பற்றின உண்மையை சொல்லி அவங்கள ஜெயிலுக்கு அனுப்பிச்சு தர்ஷனுக்கும் பார்கவிக்கும் கல்யாணம் பண்ணி வச்சா நல்லா தான் இருக்கும். ஆனால் இருந்தாலும் இந்த தர்ஷன் திமிரு பிடிச்ச பயப்பில்லப்பா, அதனால் அவனுக்கு வந்துட்டு அந்த அறிவோட தங்கச்சி அன்புக்கரசி கூட தான் கல்யாணம் நடக்கணும், வச்சு செய்யணுண்டான்ற மாதிரி தோணுது. இதெல்லாம் பார்க்கும்போது பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன ட்விஸ்ட் நடக்குதுன்ட்டு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றின்றதை கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க.